வணக்கம், நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தைராய்டு பேஷண்ட்ஸ் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம காசு ட்ரீட் பண்ணணும். தைராய்டு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷன் பேர் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் தான் வெயிட் அதிகமாகும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அது காய்ட்ரோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். காய்ட்ரோஜெனிக் உள்ள சப்ஸ்டன்ஸ் நம்ம டிஎஸ்ஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கேபேஜ், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, ஸ்வீட் பொட்டேட்டோ, மரவள்ளிக்கிழங்கு, முள்ளங்கி, பீனட், அப்புறம் பன்னீர், சோய் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம், சோயா பீன்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக, ப்ரோட்டீன்ஸு அதிகமாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் கூடவே நம்ம டெய்லி வாக்கிங், மார்னிங் ½ hour, ஈவினிங் ½ hour, 1 hour வாக் பண்ணணும். மைல்டு எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த தைராய்ட்ஸ் உள்ள ப்ராப்ளம் இருக்கவங்க சர்விக்கல் எக்ஸசைஸ்லாம் கூட பண்ணலாம். கழுத்துக்குள்ளே எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாவே நம்ம லெவலை நார்மல் பண்ணிட்டோம்னா நம்ம வெயிட் கெயினை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கான டயட் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டயட் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.